மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைந்து இதோட ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகுது. அவருடைய வழக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு இப்போ? கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த வழக்கை சரியான முறையிலே விசாரிக்கவில்லை என்று இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து எதிர்த்தரப்பான அரசுக்கு நோட்டீஸ் அளித்து அதற்கான பதில் மனுவையும் தாக்கல் செய்தார்கள். அதன் பிறகு இறுதி விவாதம் நடைபெற்றது. இறுதி விவாதத்தின் பொழுது இந்த வழக்கை முறையான ஒரு வழக்காக விசாரிக்கவில்லை. இப்போ திருமதி பொற்குடி அவர்கள் சிபிஐக்கு போயிருக்காங்களே, அந்நியார் பற்றி இந்த வழக்கு இந்த கொஸ்டினுக்கெல்லாம் எப்பவுமே நான் பதில் சொல்ல விரும்புறதில்லை. அதனால் அவங்களுக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்டமான எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அவங்க எங்கள் அந்நியார். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாக அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் மிரட்டப்பட்டு இந்த வேலைகளை செய்து வருகின்றார். இந்த வழக்கு அவங்க போட்டது அண்ணனுடைய கிடைக்க வேண்டிய நீதியை தாமதப்படுத்துறதுக்காக அவங்கள கட்டாயப்படுத்தி பண்ணியிருக்காங்க. இது அன்னி மேலே எந்த குறையும் சொல்கிறது நாங்கள் விரும்பலை. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சியுடைய சில நபர்களை வைத்து யானை கையில் பேனா கொடுத்து, கலைஞருடைய பேனாவை கொடுத்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைத்து அவர்கள் இந்த சிம்பிளை கொடுத்தார்கள். மீண்டும் அந்த யானை கையில் சிம்பிள் பேனாவை கொடுத்தவர்களையும் அந்த வழக்கிலே சேர்த்து வழக்கை போட்டிருக்கின்றோம். எந்த காலத்திலும் அவர்கள் அந்த சிம்பிளை பயன்படுத்துவது சட்ட விரோதம் என்பதை நாங்கள் நீதிமன்றத்திலே நிரூபிப்போம். இந்த ஆளுகின்ற அரசு தற்பொழுது அஜித்குமார் என்பவர் ஒரு காவல் நிலையத்திலே அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர் இறந்துவிட்டார். இந்த வழக்கை நான் சிபிஐக்கு அனுப்பி விடுகின்றேன் என்று சொன்னார். உடனே மறுநாளே அந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விட்டது மாநில அரசாங்கம். அப்படி இருக்கையில் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கெடுப்பது போல பங்கெடுத்து இது ஒரு கூட்டணி அமைத்து இந்த படுகொலையை ஒரு தலித் தலைவரை, பாபா சாஹிப் அம்பேத்கரிஸ்டுடைய கொள்கையுடைய ஒரு தலைவரை கொலை செய்திருக்கும் பொழுது இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் சாதாரண ஒரே நாளிலே ஒரு வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். அமைச்சர் சேகர் பாபு, தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பிறந்தகை இவங்களாம் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பம் முதலே பேசிட்டு வரீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவங்க கொலை பண்ண சதி திட்டம் போட்டப்போ நான் போய் பக்கத்தில் நின்று ஒளிஞ்சிங்கன்னு வீடியோ எடுத்து நான் ரெக்கார்டிங் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணுமா? ஜாதி வெறியில் பண்ண கொலை, ஜாதி வெறி பிடித்த மிருகங்களால் செய்யப்பட்ட கொலை. இது போன்ற மிருகங்கள் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கவுன்சிலிங் வேணும். நிறைய கட்சி இதுக்கு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. உங்களுடைய ஆணவ படுகொலை யாருங்க பேர் வச்சது? எல்லா கட்சி தலைவரும் அப்படிதானே பேசுறாங்க. அதான் அந்த கட்சி தலைவர்கள்லாம் அப்படி பேசுறது அவங்கள மீண்டும் கொலை பண்றவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது. சார், மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மறைந்தப்போ நடிகர் ரஜினிகாந்த் ஏன் சார் இதை பற்றி எதுவுமே அவர் தெரிவிக்கல? அது என்னவோ தெரியவில்லை. நான் அதை கவனித்து தான் வருகின்றேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் தலித் என்ற அவருக்கு ஒரு அடையாளம் வந்துவிடுமோ என்பதற்காக எது அச்சப்பட்டாரா என்று தெரியவில்லை. அவர் திருமணம் செய்திருப்பது ஒரு பிராமண பெண் என்பதனால் இவரை இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய எந்த இரங்கலையும் தெரிவித்தீர்கள் என்றால் இது அரசியல் சிக்கலாகிவிடும் என்று யாராவது அறிவுரை கூறினார்களா என்று தெரியவில்லை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைந்து இதோட ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகுது. அவருடைய வழக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு? இப்போ என்ன நிலையில் இருக்கு வழக்கு? அவருடைய வழக்கு இந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாடு மாநில காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் விசாரணை நடந்து அதுக்காக சார்ஜ் ஷீட் வரை போட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மறைந்த தலைவர், சமத்துவ தலைவர், தென்னாட்டு அம்பேத்கர், பாபா சாஹிப்பாக வாழ்ந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய உடன் பிறந்த சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த வழக்கை சரியான முறையிலே விசாரிக்கவில்லை என்று இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பல இடங்களிலே, அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, அது சிபிஐ டைரக்டர், தமிழ்நாடு டிஜிபி, தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி இவர்களெல்லாம் கடந்த ஏப்ரல் மாதம் புகார் கொடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று புகார் கொடுத்திருந்தார். அப்படி அந்த புகார் மீது நடவடிக்கை தாமதமானதினால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். மாண்புமிகு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து
எதிர்த்தரப்பான அரசுக்கு வந்து நோட்டீஸ் அளித்து அதற்கான பதில் மனுவையும் தாக்கல் செய்தார்கள். அதன் பிறகு இறுதி விவாதம் நடைபெற்றது. இறுதி விவாதத்தின் பொழுது இந்த வழக்கை வந்து முறையான ஒரு வழக்காக விசாரிக்கவில்லை. ஐடென்டிஃபிகேஷன் பேசிக் என்று சொல்லக்கூடிய ஐடென்டிஃபிகேஷனை கூட நடத்தவில்லை. அதனால் இவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர் இறந்த ஒரு வழக்கிலே இப்படி வந்து ஒரு சரியான விசாரணை நடத்தாமல் இருக்கின்றீர்கள். ஒன்று, நான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிடுவேன், அல்லது உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து விசாரிக்க சொல்லுவேன். அதனால் இந்த வழக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் செய்கிறேன் என்று செய்து வைத்திருக்கின்றார். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாளே வந்து எங்களுடைய தேசிய தலைவர் வேகஞ்சி அவர்கள் இந்த வழக்கு எதுவும் திமுக அரசு சம்மந்தப்படவில்லை என்றால், ஆளுகின்ற அரசு சம்மந்தப்படவில்லை என்றால் சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னது சாதாரண வாக்கியம் கிடையாது. அப்படி ஒரு 4 முறை முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாடு போல் வந்து 8 மடங்கு, அதாவது தமிழ்நாடு 4 முறை முதலமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டில் 8 முறை முதலமைச்சராக இருந்ததாக அது அர்த்தம். அப்படி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், தேசிய கட்சி, அதாவது தேசியத்திலே 3வது மிகப்பெரிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர், தற்போதைய தலைவர், அவர் எவ்வளோ உளவுத்துறையுடைய செய்திகளையும் மற்ற விவரங்களையும் ஆராய்ந்து அலசி அதன் பின்பு தான் இந்த விஷயத்தை வெளியிலே சொல்லியிருப்பார். அப்படி இருக்கையில் மெத்தனமாக இருக்கின்ற இந்த அரசு தொடர்ந்து தானே இந்த விசாரணையை வைத்து கொண்டு தான் இந்த விசாரணை நடத்துவேன் என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆளுகின்ற அரசு தற்பொழுது அஜித்குமார் என்பவர் ஒரு காவல் நிலையத்திலே அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர் இறந்துவிட்டார். உடனே முதலமைச்சர் அவர்களிடம் தொலைபேசியிலே அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த வழக்கை நான் சிபிஐக்கு அனுப்பிவிடுகின்றேன் என்று சொன்னார். உடனே மறுநாளே அந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விட்டது மாநில அரசாங்கம். அப்படி ஒரு சாதாரணமான ஒரு நபர், அதாவது ஒரு மனிதர், அவரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தான். அப்படி இருக்கையில் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், ஒரு திமுக அரசை ஆளக்கூடிய முதலமைச்சருடைய தொகுதியின் வீட்டு வாசலிலே மிகப்பெரிய அளவிலே அரசியல் கட்சிகள், அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கெடுப்பது போல பங்கெடுத்து இது ஒரு கூட்டணி அமைத்து இந்த படுகொலையை, ஒரு தலித் தலைவரை, மிகப்பெரிய ஒரு அம்பேத்கரிஸ்ட், பாபா சாஹிப் அம்பேத்கரிஸ்டுடைய கொள்கையுடைய ஒரு தலைவரை கொலை செய்திருக்கும் பொழுது இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் சாதாரண ஒரே நாளிலே ஒரு வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதில் விசாரணை பண்ணால் போலீஸ் மாட்டிப்பாங்க, அதில் அடித்து விசாரிக்க சொன்னாலும் உயர் அதிகாரிகள் தான். இதில் இந்த விசாரணை சிபிஐக்கு அனுப்பிச்சி வச்சாக்கா அரசியல்வாதிகள் பெரிய லெவலில் மாட்டிப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த அரசு முதல்ல அவருடைய படுகொலையை சிபிஐக்கு அனுப்பாமல் வச்சிட்ருக்குது. ஒன்று, அதாவது ஆளுங்கட்சி உளவுத்துறை, காவல்துறையில் உள்ள உளவுத்துறையை பயன்படுத்தி ஏற்கனவே அண்ணனை படுகொலை செய்த இந்த ஆட்சியில் இந்த கட்சியை படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக குறிப்பாக உளவுத்துறையில் உயர் அதிகாரிகளை பயன்படுத்தியும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் இந்த கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களை நேரிலே சந்தித்து அவர்களிடம் தனிப்பட்ட முறையிலே மிரட்டல் விடுத்தும், தனிப்பட்ட முறையிலே அவர்களை இந்த கட்சியை விட்டு விலகுமாறும், இந்த கட்சியையும் கொலை செய்வதற்கான முயற்சியை ஏற்கனவே அண்ணன் படுகொலை செய்வதற்கு முன்பாகவே திட்டம் தீட்டி இந்த கட்சி உடைக்கின்ற வேலையை, கட்சியை கொலை செய்கின்ற வேலையும் செய்கின்றார்கள். இதற்கான சரியான கேள்வியை மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த இடத்திலும் சரியான பதிலை சொல்லவில்லை. அதற்கு கேட்டால் அவர்களுடைய குடும்பத்தாரில் உள்ள சில பெயர்களை சொல்லி அவரே திருப்தி ஆகிவிட்டார் என்ற அளவுக்கு பதில் மனு தாக்கல் செய்கின்றது. ஸோ அதனால் இந்த மாநில அரசாங்கம் இந்த கொலையை சிபிஐயிடம் ஒப்படைப்பதற்கு தயங்குவதற்காகத்தான் இத்தனை காலம் பிடித்து கொண்டிருக்கின்றது. அதற்கான சிபிஐக்கு போவதற்கான காலம் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கான ஆர்டர்ஸ், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டது. சார், இப்போ சிறையில் இருக்கிற ஒரு 17 பேர் மேலே குண்டாஸ் ரத்து பண்ணியிருக்காங்க. எதனால் சார் இது? அதாவது ஹேக் 14 என்றது சட்டம், அதாவது தமிழ்நாடு அரசின் 14வது சட்டம் என்று பொருள். அதற்கு ஆக்ட் 14 ஆஃப் தமிழ்நாடு. அதில் பார்த்திங்கன்னா குண்டர்கள் முதல் மணல் திருடுபவர்கள், பைரசி, சினிமா பைரசி, அதே போன்று விபச்சார குற்றவாளிகள், அதே போன்று மக்களிடையே கலகத்தை உண்டு செய்பவர்கள், குடிசை பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள், இது போன்ற நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன.
இது போன்ற நபர்கள் வெளி உலகத்திலே நடமாடி வெளி உலகத்திற்கு தொடர்ந்து அவர்களால் இந்த குற்றம் நடைபெறுமே என்று ஒரு கருத்து தோன்றும் போது அவர்களை தடுப்பு காவலில் அடைப்பார்கள். இது போன்ற இந்த கொலை குற்றவாளிகள் பலரை சரி செய்து மீண்டும் இதே போன்ற முக்கியமான தலைவர்களை யாரையாவது கொலை செய்யக்கூடும் என்பதற்காக அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்தார்கள். ரத்து செய்து விட்டார்கள் என்று ஒரு பொத்தாம் பொதுவாக மிக ஒரு கூர்மையான அந்த நுண்ணறிவை நீங்கள் அதில் செலுத்த வேண்டும். முதல்ல ஆக்ட் 14 என்றால் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு அவங்களே பரிசீலனை செய்து 2 வாரத்துக்குள்ளே ரத்து செய்யலாம். அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. குண்டர் சட்டம் போட்டாக்கா மாவட்டங்களில் கலெக்டர் போடுவார். அதாவது சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா கமிஷனர் தான் கையெழுத்து போடுவார். ஸோ அப்படி கமிஷனர் போட்ட உத்தரவையே அவரே மறுபரிசீலனை செய்து அவரே திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். இந்த வழக்கில் கமிஷனர் போட்ட உத்தரவை அவர் மறுபரிசீலனை செய்யவில்லை, ரத்து செய்யவில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வைசரி போர்டுன்னு சொல்லிட்டு 1 மந்தில் அந்த குண்டர் சட்டம் போட்ட 1 மாதத்தில் அட்வைசரி போர்டுன்னு ஒன்று வரும். அந்த அட்வைசரி போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி, ஒரு பொது சேவகர் மற்றும் ஒரு வேறொரு நபர், அதாவது என்ஜிஓலேருந்து ஒரு நபர், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இருக்கும்போது வக்கீல் தவிர அந்த குண்டர் சட்டம் போடப்பட்ட நபருக்கு பதிலாக அவர் கூட அவரோட மனைவியோ நண்பரோ அல்லது தெரிந்தவர்களோ அவர் அந்த அவையின் முன்பு, அதாவது அட்வைசரி குழுமம் முன்பு ஆஜராகி அவருக்காக பேசலாம். அவர் மீது குண்டர் சட்டம் தவறாக போடப்பட்டது என்றதெல்லாம் பேசலாம். அவர் வக்கீலாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அட்வைசரி போர்டிலே அவர்கள் எல்லாம் 1 மாதத்திலே எல்லாரையும் நிறுத்தப்பட்டார்கள். அட்வைசரி போர்டு அவர்களுடைய குற்றத்தை ரத்து செய்யவில்லை. அவருடைய இந்த தண்டனை, அதாவது இந்த 1 ஆண்டு குண்டர் சட்டத்தை ரத்து செய்யவில்லை. ஹெச்இபி என்று ஒன்று இருக்குது, ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன். அதாவது சட்ட முறையிலான ஒரு கஸ்டடி, நான் ஸ்டாச்சுட்டரி கஸ்டடி. இது ஸ்டாச்சுட்டரி கஸ்டடி. தட் மீன்ஸ் ஒரு சட்டத்தின் மூலமாக இப்போது உள்ளே வச்சுருக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரி ஸ்பான்சர்ஸ் கொடுத்து கமிஷனர் கையெழுத்து போட்டு அவங்கள குண்டர் சட்டத்தில் வச்சுருக்காங்க. சட்ட முறை இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டு கிட்னாப் பண்ணியோ இல்லை அவருடைய விருப்பத்திற்கு மாறாகவோ அடைத்து வைத்திருக்கிறது சட்டத்துக்கு முரணாக அது அடைத்து வைத்திருக்கிறதுன்ற அர்த்தம். ஸோ அப்போ சட்டத்துக்கு முரணாக இல்லாத இது சட்டப்படியான குற்றம். ஸோ இவர்கள் பதில் மனு தாக்கல் செய்து அரசாங்கம் இந்த வழக்கை நடத்தும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த குண்டர் சட்டம் ரத்து செய்வதற்கு 1 ஆண்டு இருக்கின்றது என்றால் 11 மாதம் 24 நாள் கழித்து தான் ரத்து செய்யப்பட்டது. இன்னும் 6 நாள் தான் இருக்குது அவங்களுக்கு. 6 நாள் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரத்தாயிருக்கும், இன்ஃபேக்சுவேஷன் ஆகிருக்கும். அதனால் 6 நாளைக்கு முன்னாடி ரத்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதுலேயும் உத்தரவில் சொல்லியிருக்காங்க, இதையே காரணமாக காமிச்சு இதை பெயிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் நீங்கள் பெரிய கவலைப்பட தேவையில்லை. அதில் ரொம்ப நாள் அவங்க அந்த 1 ஆண்டு குண்டர் சட்டத்தில் 11 மாதம் 24 நாள் அனுபவிச்சிட்டாங்க. சார், இந்த படுகொலையில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிற சம்பவ செந்தில், அப்புறம் இந்த மொட்டை கிருஷ்ணன் எல்லாம் பிடிக்க தனிப்படை நோய்டா இருந்தது, அப்புறம் நேபாள் போனாங்க, மலேசியா போனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு செய்திகள் வந்தது. அதை பற்றி அதுக்கப்புறம் திருப்பி அதை பற்றி எதுவுமே வரல. அவங்க போனாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தரப்பில் போயிட்டு ஏதாச்சும் காவல்துறையிட்ட கேட்டிங்களா என்னென்னு? இல்லை, ஆக்சுவலாக காவல்துறையில் யாரெல்லாம் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அக்யூஸ்டுங்களை அவங்களுடைய விசாரணையில் வந்தவங்க இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அந்த இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்க நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணவங்க மட்டும் அக்யூஸ்ட் இல்லைன்றது தான் எங்களுடைய சிபிஐக்கு மாற்றுறதுக்கான வாதம். அப்படி இருக்கும்போது சம்பவ செந்தில், அந்த மொட்டை கிருஷ்ணன், அதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நெல்சன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவங்க மனைவி 65 லட்சம் ஏதோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு கொடுக்குறாங்க. நெல்சனுக்கும் ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கும் என்ன விரோதம் இல்லை அந்த அம்மா அந்த கொலையாளிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்க எந்த அரசாங்கத்துலேருந்து எந்த சேனல்லேருந்து எந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, அவங்க எப்படி பணம், அதெல்லாம் இதெல்லாம் விசாரிக்கணும். இதெல்லாம் மாநில அரசாங்கம் விசாரிக்காது. மாநில அரசாங்கத்துக்கு மீறி போய் ஒரு சிபிஐ அது போன்ற ஒரு அமைப்புகள் வரும்போது தான் இதெல்லாம் விசாரித்தா தான் எப்படி பின்னாடி இவங்க கனெக்ட் ஆகுறாங்க. யார் நெல்சன் லாஸ்ட் என்ன படம் டைரக்ட் பண்ணார் சார்? ரஜினி சார் படம் ஒரு டைரக்ட் பண்ணார், ஜெயிலருக்கு அந்த பீரியடில் தான் இந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை ஏன் முழுமையாக விசாரிக்க மாட்டுறாங்க?
அதெல்லாம் வந்து அரசியலுடைய சிக்கல், அரசியல் சிக்கல் இருக்கிறது. அதனால் அரசியல் ரீதியான படுகொலைக்கு இது முழு தீர்வு வேண்டும் என்றால் சிபிஐ போன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி இதை விசாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனுவை எடுத்து சென்றிருக்கின்றோம். அது நடைபெறும். சார், நீங்கள் வந்து இப்போ திருமதி பொற்குடி அவர்கள் மீது வந்து இல்லை அவங்க சிபிஐக்கு போகல, சிபிஐக்கு வந்து கையெழுத்து போடல அப்படின்லாம் நிறைய விமர்சனம் வச்சிங்க. ஆனால் இப்போ அவங்களும் சிபிஐக்கு போயிருக்காங்களே, வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் மனு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்நியார் பற்றி இந்த வழக்கு இந்த கொஸ்டினுக்கெல்லாம் எப்பவுமே நம்ம பதில் சொல்ல விரும்புறதில்ல. இருந்தாலும் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டு ஏறுறதுக்கோ இல்லை வந்து அந்நியை பற்றி இப்படி வந்து ஒரு தகவல் சொல்லிட்டாருன்றதுக்காகவோ அதை வந்து இந்த கொஸ்டினை கேட்குறீங்கன்னு தெரிய வருது. அதனால் வந்து அவங்களுக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்டமான வந்து எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அவங்க எங்கள் அந்நியார், அண்ணனுடைய குழந்தை, எங்களுடைய குழந்தை. கட்சி வந்து அவர்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாக அவர் திராவிட முன்னேற்றக் கழக அரசினால் மிரட்டப்பட்டு இந்த வேலைகளை செய்து வருகின்றார். அதனால் அவர் மீது வந்து எந்த விதமான எங்களுக்கு விமர்சனமும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் மனு தாக்கல் செய்த 2 வாரம் கழித்து தான் வந்து இந்த ஆர்டர் ரிசர்வ் செய்த பிறகு 2 வாரம் கழித்து தான் அவர்கள் இந்த பெட்டிஷனை அவர்களை போட வைத்திருக்கின்றார்கள். அதிலும் வந்து எல்லா அக்யூஸ்டுகளையும் சேர்த்து போட வைத்திருக்கின்றார்கள். ஒரு விந்தையான ஒரு பெட்டிஷன். அது திராவிட மாடல் பெட்டிஷன். அதை வந்து ஓப்பன் கோர்ட்டில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே வந்து சொல்லிட்டார். இந்த வழக்கு சவுக்கு சங்கர் வந்து நீங்கள் சிபிஐக்கு போடுற மனுவில் வந்து சவுக்கு சங்கரை பற்றி நான் அப்புறமா வரேன். இந்த கொஸ்டினை என்ன முடிக்க விடுங்க பதிலை. அதனால் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே வந்து ஓப்பன் கோர்ட்லேயே இந்த ஆர்டர் ரிசர்வ் பண்ணி 2 வாரம் கழிச்சு தான் இந்த பெட்டிஷனை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் கோர்ட்லேயே ஜட்ஜுக்கிட்டே சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த வழக்கை வந்து விசாரணையை வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே இதே சம்மந்தமான வழக்குக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்கும்போது என்னால் அதை விசாரிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எது வந்தாலும் வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கலாமா வேணாவான்றதை வந்து மெயின்டெனபிலிட்டியில் தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அதை தள்ளி வைத்திருக்கின்றார். இது வந்து அவருடைய அந்நியாருடைய அதாவது விருப்பத்தோடு போட்ட பெட்டிஷன் போல தெரியவில்லை. திராவிட மாடல் அரசு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அவர்களை வந்து மிகவும் வந்து நெருக்குதல் கொடுத்து போட வைத்த பெட்டிஷனாக இருக்கின்றது. இதே போல் தான் செந்தில் பாலாஜிக்கு வந்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாகில் யாரெல்லாம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருனாக்கா 3000 பேர் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாங்க டிஎம்கேக்காரங்க. அதே போல் வந்து வேலை வாங்கி கொடுத்ததில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு 2000 பேர் சேர்த்துட்டாங்க. அப்போது இந்த 2000 பேருக்கெல்லாம் சம்மன் சர்வாய் வரத்துக்கெல்லாம் நீதிமன்றத்துடைய ஆயுள் காலமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் போய் அந்த 27 அக்யூஸ்டும் எடுத்துன்னு போயிட்டு அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டும் எடுத்துன்னு போயிட்டு இந்த வழக்கில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா இன்னொரு அந்த வழக்குக்கு ஜட்ஜ்மெண்ட் வராதுன்னு நினச்சாங்க. பட் அந்த வழக்கு வேறு, அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த வழக்கு அவங்க போட்டது வந்து அண்ணனுடைய கிடைக்க வேண்டிய நீதியை தாமதப்படுத்துறதுக்காக அவங்கள கட்டாயப்படுத்தி பண்ணியிருக்காங்க. இது அன்னி மேலே எந்த குறையும் சொல்கிறது நாங்கள் விரும்பலை. சார், சவுக்கு சங்கர் தான் நீங்கள் போட்ட மனு வந்து அவங்க சேட் ஜிபிடியில் வச்சு போட்டுருவாங்க. ஒரு வழக்கறிஞர் போட்ட மாதிரியே இல்லை அந்த மனு வந்து. அது வந்து ஒரு சேட் ஜிபிடியே வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு. அப்படியா? சவுக்கு சங்கர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கே வந்து ஒரு ஜட்ஜு அதிகமாக சிஜேக்கு மேலே ஒரு போஸ்டிங்கில் இருக்காரா? அவர் என்னவா இருக்கார்? ஒரு ஊடகவியலாளர். அவர் சேட் ஜிபிடியில் போட்ட பெட்டிஷன்னு அது வந்து குப்பையில் போய்டுன்னு ஒரு நாள் சொன்னார். நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுநாளே கோர்ட்டில் வந்து அட்மிஷன் ஆச்சு. அவர் சொன்ன அவர் சொன்ன வார்த்தை வந்து பொய் ஆயிடுச்சு. அடுத்தது உடனடியாக நோட்டீஸ் வந்து எதிர்த்தரப்பு அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. அரசாங்கம் பதில் மனு போட்டு அந்த பதில் மனுலேயே அதே அவர் சவுக்கு சங்கரே வந்து பேசுகிறாரு. ஏன்னா வந்து மற்றவங்க இதை ஏற்றுக்குனாங்கன்னு சொன்னாக்கா அவங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரே சொல்லியிருக்காரு, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவேன், அப்படி இல்லைனாக்கா முதல்லேருந்து விசாரிக்க சொல்லுன்னு சொல்லி நீதிபதி சொன்னார்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி அவருடைய தொழிலை அவருடைய இதுவை பார்க்குறாரு. அவரை பற்றிலாம் நான் கமெண்ட் சொல்கிறதுக்கு வந்து கட்சி தலைவராக நான் இருக்கிறேன். அவரை பற்றி நான் வந்து ஊடகவியலாளரை பற்றிலாம் கமெண்ட் சொல்லி நீங்கள் கேள்வி கேட்குறது நான் வந்து வருத்தமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்கிறேன். சார், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்டிஐயில் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. என்னென்னா தென் மாவட்டங்களில் வந்து ஒரு 4000த்துக்குமான வழக்குகள் வந்து SC/ST மேலே வந்து வன்கொடுமை வழக்குக்கு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த ஆணவ படுகொலை கவின் வரைக்கும் சொல்கிறேன். இல்லை, SC/STக்கு மேலே எப்படி பதிவாகும்? SC/ST கேஸு SC/STக்கு எதிராக இருக்கவங்க மேலே தானே பதிவாகும். கேள்வி கேளுங்க. SC/ST மேலே பதிவாகாது. SC/ST பாதிக்கப்பட்டு அவங்க மேலே எதிர்த்தரப்பு மேலே வந்து பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. 4000 வழக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்கிறீங்க. மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வழக்கு. நெல்லை இது மாதிரி பகுதியெலாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலித் உள்பட அனைத்து மக்களுக்கான கட்சி.
நீங்கள் வந்து ப்ளூ கலரில் நாங்கள் வந்து கொடி வச்சிருக்கிறதுனால இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் பிஜேபியும் இவங்கெல்லாம் என்ன சொல்லி எங்களுக்கு முத்திரை குத்திடுவாங்கன்னு சொன்னால் இது ஒரு தலித் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களது வந்து சர்வஜன் சமாஜ், அனைத்து மக்களுக்கான கட்சி, அனைத்து ஜாதி அனைத்து மதத்திற்கான கட்சி. எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஒரு பிராமணர், தலைவர் தலித், ஒரு இஸ்லாமிய துணை பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர் தமிழரான ஸ்ரீதர் என்று தேசிய லெவலில் பொருளாளராக இருக்கார். எங்கள் கட்சி வந்து அனைத்து மக்களுக்கான வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் முன்னிற்போம். நீங்கள் சொல்கிறது இப்போ வந்து கவின் விஷயத்தை சொன்னீங்க. கவின் விஷயத்தை சொன்னும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கீழ் ஜாதின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. வர்ணாசிரம முறையை பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து குழந்தை பிறகுமா, தோளில் குழந்தை பிறகுமா, தொடையில் குழந்தை பிறகுமா, காலில் குழந்தை பிறகுமா, அதுக்கும் கீழே தரையில் குழந்தை பிறகுமா? இதெல்லாம் பிறக்காதில்ல. சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா அம்மா வயிற்றுலேருந்து தான் குழந்தை பிறக்கும். அப்படி அம்மா வயிற்றுலேருந்து குழந்தை பிறக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து நீ கீழ் ஜாதி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அதையே வந்து இவங்க வந்து நம்மளுக்கு கீழே ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவங்க வந்து இடைநிலை ஜாதிகளில் வந்து இவங்கெல்லாம் தலித்தெல்லாம் நம்மளுக்கு கீழே, நம்ம வந்து மேலே, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒருத்தருக்கு பார்த்து ஒரு டாக்டரை பார்க்குறீங்க, அவர் வந்து ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா ஒரு 5-6 டாக்டரை பார்ப்போம்ல. ஆனால் இவன் 2000 வருஷமாக வேறு யாருமே செகண்ட் ஒப்பீனியன் கேட்காமே அவன் சொன்னதை நம்பிக்கின்னு அவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதி அப்படின்னு நினச்சிக்கின்னு வந்து சண்டை போட்டுக்கிறான். ஆக்சுவலாக மனநிலை பாதிக்கப்பட்டவர் உள்ள நிலைமை, அவர்களோட மனநிலைமை மாற வேண்டுமே ஒழிய இதில் ஜாதியில் வந்து அவருக்கு கொலை பண்ணுறவர்களுக்கு வன்மன்னாக்கா அது வந்து அவங்களுடைய அந்த ஜாதி வெறி ஆணவ படுகொலைன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் நீங்கள் ரிப்போர்ட் இருந்ததுன்னு அதே மாதிரி வந்து கௌரவ கொலைன்னு சொல்கிறது. கௌரவமான கௌரவ கொலை பண்ணுறேன்னு சொல்லுவான், ஆணவமான பற்றி ஆணவமாக பண்ணணுவான். ஜாதி வெறியில் பண்ண கொலை, ஜாதி வெறி பிடித்த மிருகங்களால் செய்யப்பட்ட கொலை. இது போன்ற மிருகங்கள் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கவுன்சிலிங் வேணும். இந்த கவுன்சிலிங்கிறது வந்து இந்த சின்றத்தை வந்து தொடர்ந்து வந்து மேலே இருக்கிற அந்த ஜாதியினர் வந்து அதை தொடர்ந்து பயன்படுத்துவார்கள். அதை விட ஒரு படி மேலே போய் எங்கள் பிராமண பெண்களையும் அவங்க காலுக்கு கீழே இருக்கிறதா தான் அந்த வர்ணாசிரமம் சித்தரிக்குது. அதனால் பெண்களுக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு சம உரிமை, சொத்து உரிமை அனைத்தையும் கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்து கோட் பில்னு சொல்லிட்டு சட்டம் எடுத்துன்னு வந்தார். நிறைய கட்சி வந்து இதுக்கு வந்து ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. உங்களுடைய இது ஆணவ படுகொலை யாருங்க பேர் வச்சது? பேர் யார் வைக்கிறது அதுக்கு? ஆணவ படுகொலைன்னு சொல்லுங்கள். ஆணவ படுகொலை பேர் நீங்கள் ரிப்போர்ட்டர் சொல்லலாமே. ஆணவ படுகொலை ஃபஸ்ட்டு கௌரவ கொலை நீங்கள், அப்புறம் ஆணவ எல்லா கட்சி தலைவரும் அப்படி தானே பேசுகிறாங்க. அதான் அந்த கட்சி தலைவர்கள்லாம் அப்படி பேசுறது வந்து அவங்கள மீண்டும் வந்து கொலை பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இது பேர் ஜாதி வெறி படுகொலை. மேல் ஜாதியினோட மேல் ஆதிக்கப்பட்டு நான் ஜாதின்னு சொல்லிட்டு வெட்டுறான்றது அது ஆணவ கொலைன்னு சொல்கிறாங்க. அதுதான் சார், அந்த ஆணவம் கொலைன்னு வச்சாலுமே அவன் ஆணவத்தில் பண்ணுறதை இவங்க அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த தலைவர்களுக்கும் இது வந்து ஒரு ரெக்யூஸ்டாகவே சொல்கிறேன். இது பேர் ஜாதி வெறி படுகொலைன்னு சொல்லிட்டு பேரை மாற்றோம். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் எங்கள் கட்சியோட நிலைப்பாடு இது வந்து ஜாதி வெறி படுகொலை, ஆணவ படுகொலை கிடையாது. ஆணவ படுகொலைனாக்கா அவன் ஆணவமாக பண்ணிட்டு இன்னும் கௌரவமாக இருப்பான், கௌரவ படுகொலைன்னா கௌரவத்துக்காக பண்ணிட்டு இன்னும் ஜாலியாக இருப்பான். அதனால் வந்து அந்த மிருகத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்றால் ஜாதி வெறி படுகொலை இது வந்து மனித தன்மையற்ற மிருகங்களின் செயல், மனிதாபிமானமற்றவர்களுடைய செயல். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வந்து உங்கள் நினைப்பாடு என்ன சார்? அந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்ன சார்? சட்டங்கள் எவ்வளோ நல்ல சட்டங்களாக இருந்தாலும் சார், இப்போ இருக்கிற சட்ட பிரகாரமே உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் வந்து அந்தந்த சட்டங்களை வந்து சரியான முறையில் செயல்படுத்தினால் அந்த சட்டங்களே வந்து போதுமான சட்டங்களாகவே இருக்கின்றன. சட்டங்கள் எவ்வளோ நல்ல சட்டங்களாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவர்கள் சரியான ஆட்களாக இல்லாத போது அந்த சட்டங்கள் இந்த சமுதாயத்துக்கு பயன்படாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் சார். அதனால் வந்து சட்டம்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. அந்த சட்டத்தை முழுமையாக வந்து அதை வீச்சில் வந்து செயல்படுத்தி அவங்கள வந்து உரிய தண்டனை அப்பப்போ வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனையை வந்து போனால் வந்து தண்டனை ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கும். நீங்கள் வழக்கை வந்து ஆரம்பித்து அதை வழக்கை வந்து எடுத்துன்னு போய் முடிக்கிறதுக்கே 15 வருஷம் ஆனாக்கா அவனுக்கு எங்கே பயம் இருக்கும்? இந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவு எல்லா சட்டத்துலேயும் வந்து தேதி நிர்ணயிச்சுக்கிறாங்க. டிவோர்ஸ் கேஸ்னால் 6 மாதத்தில் முடிக்கணும்னு இருக்காங்க. டிவி கேஸு, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்னாக்கா 1 மாதத்துலேருந்து 60 நாளுக்குள்ளே வந்து ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கோர்ட்டில் நீதிமன்றங்கள்லாம் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் சுற்றிக்கிறாங்க. டைம் ஃப்ரேம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டைம் ஃப்ரேமோட வந்து கேஸை நடத்தினாக்கா இந்த மாதிரி ஜாதி வெறி படுகொலை இதெல்லாம் நடக்கிறத வந்து தடுக்கலாம். சார், நீங்கள் ஆரம்பம் முதலே இந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைங்க வந்து அமைச்சர் சேகர் பாபு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து செல்வ பெருந்தகை இவங்களாம் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பம் முதலே பேசிட்டு வரீங்க.
இதில் என்ன சார் முகாந்திரம் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது? ஆக்சுவலாக நீங்கள் அவங்க கொலை பண்ண சதி திட்டம் போட்டப்போ நான் போய் பக்கத்தில் நின்று ஒளிஞ்சிங்கன்னு வீடியோ எடுத்து நான் ரெக்கார்டிங் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணுமா? இல்லை, நீங்கள் சொல்லவே வரீங்களே ஆரம்பம் முதல்ல. அதை ஆரம்பம் முதல்ல சொல்லி வரேன்னா நான் மட்டும் இல்லைங்க, வந்து விசாரணையே வந்து அங்கே தான் முடியுது. அதுக்கு மேலே போக மாட்டுறாங்க மாநில அரசாங்கம். அவர் மந்திரியாக இருக்கார், இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். எதிர்கட்சி அது காங்கிரஸ் கட்சியோடைய சட்டசபையுடைய தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தரை வந்து விசாரணை கிட்ட வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து 1 இயர் கழிச்சு கேட்குற கேள்வி, இது ரொம்ப வந்து காலம் தாழ்ந்த கேள்வி. இதற்கான பதிலெல்லாம் பல ஊடகங்களுக்கும் சொல்லியாச்சு. இன்றைக்கி ஐநா சபை வரையே சேகர் பாபுக்கும் வந்து செல்லுப்பந்தைக்கும் தொடர்பு இருக்குது. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் பேசியிருக்கார். அதெல்லாம் ஐநா சபை வரைக்கும் போயிட்ட பிறகு நீங்கள் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னை மீட் பண்ணி இந்த கேள்வியை கேட்குறீங்க. ரொம்ப பழைய கேள்வி, எப்போ பதில் சொல்லணும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இப்போ வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடுதா இல்லை கூட்டணியா, என்ன சார்? பகுஜன் சமாஜ் கட்சி பாலிசின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 234 தொகுதியிலும் வந்து தனித்து வந்து வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுவோம். இந்த கூட்டணியிலலாம் எங்களுக்கு அது நம்பிக்கை கிடையாது. கூட்டணின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்க செஞ்சுக்கிற வந்து ஒரு தற்காலிக என்ன சொல்லுவாங்கனாக்கா வந்து அந்த சமயத்துக்கு வந்து அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு செய்கிற பொய்யான புரட்டு வேலை. இவ்வளோ விமர்சனம் வைக்கிற திமுகவே திருப்பியும் ஆட்சிக்கு வர சரி தனித்து போட்டிட்டு இருந்தது இல்லை, பதிலே முடியலையே. அது வந்து ஒரு கூட்டணின்றது வந்து மக்களுடைய அந்த மனநிலைமையை அந்த நேரத்தில் வந்து அவங்கள வந்து ஏமாற்றி வாக்கு வாங்கிறது. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் தேர்தல் கமிஷனுக்கு, அந்த மாதிரி வைக்க சொல்லுங்கள். இப்போ 9 கட்சி கூட்டணி, 10 கட்சி கூட்டணி, எல்லாருடைய சிம்பிளும் போட்டுருங்க. அவங்கவுங்க வந்து மக்கள் வந்து அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம். நாங்கள் வந்து பிஎஸ்பி தனியாக எப்பவுமே நிற்கிறோம், யானை சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்போ நீங்கள் 2த்துக்கும் தனித்தனியாக ஓட்டு போட்டுட்டு வச்சுட்டு யாருக்கு எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் அந்த கட்சியில் ஓட்டு போட்டோம். நீங்கள் கூட்டணி வாக்காவே அதை எடுத்துங்க, அந்த மொத்த ஓட்டையும் கணக்கு எடுத்துங்க. ஆனால் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுங்க. அப்படி தெரிஞ்சிங்கனாக்கா நாங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குகிறோம் தனிப்பட்ட முறையில், அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க, எல்லாருடைய முகத்திரையும் கிழிஞ்சிரும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு தேர்தல் கமிஷன் ஒரு முறையை வந்து அறிவிக்கணும். நீங்கள் கூட்டணியாக கூட இருந்துங்க. இப்போ அப்படி இல்லையனாக்கா வேறு ஒரு வழி பண்ணோம். இப்போ ஒரு இது வந்து ஒரு சின்னம், இப்போ வந்து இந்த தொகுதியில் வந்து ரெட்டை இலை நிற்கிறாங்க. ரெட்டை இலை நிற்கிறது அவங்க கூட்டணி கட்சிகள் 9 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அவங்க யாருமே அங்கே நிற்க மாட்டாங்க ரெட்டை இலை நிற்கிற இடத்துல. அதுக்கு பதில் அந்த இடத்துல நிற்காத இடத்துல மற்ற கூட்டணி இருக்கிறாங்களே, அந்த மற்ற கூட்டணி வந்து இருக்கிற கட்சியோட சிம்பிள்களை சாதாரணமாக வந்து தனி வேட்பாளர்களுக்கு அந்த சிம்பிளை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான், ஏன்னா நீ நிற்காத தொகுதிக்கு வந்து நான் வந்து தேர்தல் கமிஷன் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் நிற்காத உங்களுடைய சிம்பிள், நீங்கள் நிற்காத இடங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து வேறு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தனி வேட்பாளருக்கு வந்து நாங்கள் அதை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த கூட்டணி தர்மம், இந்த கூட்டணி கதை, இவங்களுடைய இந்த கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்தில் போயிட்டு அடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு திரும்பி பிரிஞ்சிக்கின்னு என் கொள்கை வேறு அவர் கொள்கை வேறு இதெல்லாம் பேச மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ ஓட்டுக்குது, எனக்கு இத்தனை சீட்டு கொடு, எனக்கு இவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க, இத்தனை பார்லிமெண்ட் சீட்டு கொடு, இந்த பேச்சே வராது, முடிஞ்சிடும். அப்போது இந்த தேர்தல் முறையில் வந்து சில மாற்றங்கள் வந்து தேவை. இப்படி வச்சா தான் வந்து உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து நாங்கள் எப்படி நிற்கிறோமோ எங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஓட்டு தெரியும். கூட்டணி வச்சிங்க நீங்கள் கூட ஆரம்பத்தில், அதாவது போஸ்ட் போல் அலைன்ஸ், ப்ரீ போல் அலைன்ஸ்ன்னு 2 இருக்குது. போஸ்ட் போல் அலைன்ஸ், ப்ரீ போல் அலைன்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இப்போ அங்கே இருக்கிற சீட்டில் 504 சீட்டில் நான் வந்து ஒரு 150 சீட்டு வந்துட்டேன்னு வச்சுங்க. அடுத்த கட்சி வந்து ஒரு 150 சீட்டு வந்துட்டாங்க. மற்ற எல்லாம் கட்சிங்கெல்லாம் பிரிச்சுக்கிட்டப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி, நாங்கள் 6 மாதம் ஆட்சி ஆளுறோம், நீங்கள் 6 மாதம் ஆட்சி ஆளுங்க அப்படின்னு ஒரு கூட்டணி வச்சோம். ஸோ அது வந்து கூட்டணி வந்து நாங்கள் அவங்களுடைய கட்சியோடைய கூட்டணி, அவங்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்காதனால 6 மாதம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ரிசைன் பண்ணிட்டோம். 4 முறை, அதுக்கப்புறம் 3 முறை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கடைசி ரீஜியம் வந்து 2007 2012 வரைக்கும் 5 வருஷம் தொடர்ந்து வந்து பெரும்பான்மையாக ஆட்சி நடத்தியிருக்கிறோம். சரி சார், இந்த வருகிற தேர்தலையும் பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிட்டா சார் தமிழ்நாட்டில்? இது வந்து கேள்வியிலேயே வந்து போட்டியிடுறதுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கேள்வியிலேயே இருக்குது ஆன்சர். பகுஜன் சமாஜ் கட்சியின் அரசியல் வந்து தேர்தல் அரசியல். தேர்தலில் வந்து போட்டியிடாமல் இருப்ப இயக்கங்கள்லாம் திராவிட கழகம் மருந்து ஆம்சாங் அப்புறம் நீங்கள் வந்து இப்போ முதல் முறையாக சந்திக்க போகிறீங்க தேர்தலை.
அதனால் கேட்குறேன். இது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வேணால் அது வந்து நான் முதல் முறையாக இருக்கலாம். நான் ஏற்கனவே 2009 வந்து நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட வேட்பாளர். என்னுடைய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா முதல் ரவுண்டில் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. 9வது ரவுண்டில் வந்து இந்த 36,000 ஓட்டு, 10வது ரவுண்டில் வந்து இந்த 38,000 ஓட்டு, மொத்தம் 15 ரவுண்டு இருந்தது. எனக்கு வந்து 39,000 ஓட்டு வந்த பிறகு என்னுடைய வாக்குகள் வந்து தவறாக வந்து திமுகவுடைய வாக்குகளை எனக்கு தவறாக எண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி 12வது ரவுண்ட்லேருந்து எனக்கு 7,000லேருந்து எண்ணுறாங்க. இந்த தேர்தலுடைய எண்ணிக்கை முறையை கலெக்டருடைய நிலைமையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணி முடிக்க என்னுடைய வாக்குகள் வந்து 41,000 வாக்கு வருது. ஆனால் நான் 10,575 வாக்குகள் வாங்கினதா அறிவிக்கிறாங்க. அதனால் வந்து தேர்தல் அனுபவன்றது பார்த்திங்கன்னா என் வாக்கை 30,000 வாக்கை எடுத்து காயத்ரி ஸ்ரீதரன் என்ற ஒரு வேட்பாளருக்கு வைத்து 61,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வந்து தோல்வி அடைகின்றார்கள். அதை வந்து 31,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைவதாக அந்த அதிமுகவுடைய கேண்டிடேட் வேணுகோபால் எம்பி அவர்களிடம் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. அப்போது கலெக்டரிடம் சுந்தரமூர்த்தி என்ற கலெக்டர் இருந்தார். அவரிடம் சென்று எல்லா டிஸ்பிளேயிலும் போர்ட்லேயும் வந்து ஒரு ரவுண்ட்லையும் ஏறி விட்டு போயிட்டே இருந்தது. தினமணியில் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. எங்கள் கட்சிக்காரங்களும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல் ரவுண்ட்லேருந்து ஏறி போயிட்டு 11 12 ரவுண்டில் இன்னும் அதிகமாக போகுமா வாக்குகள் குறையுமான்னு கேட்டப்போ அவர் வந்து இது வந்து இந்த கையை வந்து காலா நினச்சிங்க, என்னை மிரட்டிட்டாங்க, இது மாதிரி அந்த 30,000 வாக்கு எடுத்து வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து தேர்தல் குளறுபடி இருக்கின்ற குளறுபடியான தேர்தல்கள்லாம் சந்தித்திருக்கின்றேன். எனக்கு இந்த தேர்தல் முதல் தேர்தல் அல்ல. அண்ணன் ஆம்சாங் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் தேர்தல் போட்டியிலிருந்து நான் வந்து அவருடைய முகமாக அவருடன் இருந்து தான் வந்து தேர்தல்களெல்லாம் சந்தித்து வந்திருக்கின்றேன். உங்களுக்கு வேண்டாலும் இந்த செய்திகள் வந்து புதிதாக இருக்கலாம். எனக்கு இந்த தேர்தல் புதிது கிடையாது, எனக்கு தேர்தல் பழையது தான். அதனால் நானே கேண்டிடேட்டாகவும் இருந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் வந்து அண்ணனுடன் சேர்ந்து தேர்தலை வந்து முழுமையாக சந்தித்திருக்கின்றேன். அதனால் எனக்கு வந்து எந்த அனுபவமும் புதிலே வந்து அண்ணனுக்கு அப்புறம் புதிய அனுபவம் என்று ஒன்று கிடையாது. சார், நடிகர் விஜய் வந்து புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம்னு. அதுலேயே உங்களுடைய சின்னமான யானை சின்னத்தை வந்து ஒரு கொடியில் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கேஸ் போட்டீங்க. அவர் 2வது மாநில மாநாடே நடத்திட்டாரு, கட்சி நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வழக்கு போட்டு அவங்க வந்து பதில் மனு தாக்கல் செஞ்சு வழக்கு விசாரணை நடைபெற்றது. வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது அதில் வந்த விவாதங்கள் என்னவென்றால், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆக்ட் அது பிரகாரம் அவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சியோடைய ஒரு சின்னத்தை எந்த வடிவத்திலும் வேறு ஒரு அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் கொடியில் வந்து சின்னத்தை பயன்படுத்தாமல் கொடியில் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கொடியில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் எம்ப்ளம் இம்ப்ராப்பர் யூஸ் ஆக்ட் 1950 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது சின்னத்தையும், அதாவது சிம்பிள் அண்ட் எம்பளம், அதாவது சின்னத்தையும் அந்த ஒரு சின்ன வேறு அந்த அடையாளத்தையும் முறை தவறி வந்து பயன்படுத்துவதற்கான ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தின் பிரகாரம் அவர் வந்து கண்டிப்பாக அவர் செய்வது சரியான நடவடிக்கை இல்லை. அதனால் வந்து ஒரு கவர்மெண்ட் கெசட்டில் வெளியிட்ட ஒரு சிம்பிள், அதாவது எங்களுடைய யானை சின்னத்தை ஒரு அரசியல் கட்சி எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் சட்டம். அப்படி இருக்கையில் அவர் மீது வழக்கு தொடுத்த பொழுது விசாரணை முடிந்த பொழுது அந்த நேரத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்கள் கட்சியுடைய சில நபர்களை வைத்து யானை கையில் பேனா கொடுத்து, கலைஞருடைய பேனாவை கொடுத்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைத்து அவர்கள் வந்து இந்த சிம்பிளை வந்து கொடுத்தார்கள். அதனால் அந்த இன்ட்ரீம் அப்ளிகேஷனை மட்டும் நாங்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த யானை கையில் சிம்பிள் வந்து பேனாவை கொடுத்தவர்களையும் அந்த வழக்கிலே சேர்த்து வழக்கை போட்டிருக்கின்றோம். எந்த காலத்திலும் அவர்கள் வந்து அந்த சிம்பிளை பயன்படுத்துவது சட்ட விரோதம் என்பதை நாங்கள் நீதிமன்றத்திலே நிரூபிப்போம். தொடர்ந்து இப்போது 84 நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். 10 வருஷத்தில் வந்து 4 முறை கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் இந்த சட்டங்கள்லாம் வந்து விவாதித்து அதன் அடிப்படையில் தான் வந்து ஒரு கொடியை வடிவமைத்திருக்க வேண்டும். அதை நாங்கள் முறைப்படி வந்து தொலைபேசியிலே சொன்னோம். அதுக்கான ஆவணங்களையே வந்து எல்லாத்துக்கிட்டையும் அனுப்பி வைத்தோம். பின்பு வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்தோம். பின்பு எலெக்ஷன் கமிஷனில் புகார் கொடுத்தோம். அதன் பிறகு தான் வந்து படிப்படியாக தான் சென்று வழக்கு வரை சென்றோம்.
அதை வந்து கண்டிப்பாக அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் என்று சட்டப்பிரகாரம் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றேன். சார், மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து மறைந்தப்போ அனைத்து கட்சி என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கட்சிகள் வந்து நேர்லேயே வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்துறாங்க. இப்போ நடிகர்களையும் வந்து விஜய் அப்போது கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இரங்கல் தெரிவித்தார். கமலஹாசனும் சரி, நடிகர் ரஜினிகாந்த் ஏன் சார் இதை பற்றி எதுவுமே அவர் தெரிவிக்கல? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்கிட்ட பிறகு தான் வந்து அவர் நடிகர் விஜய் வந்து சொல்லியிருந்தார் ஆறுதல், அதாவது இரங்கல் தெரிவித்தார். முதலமைச்சரும் வந்து இரங்கல் தெரிவித்தார். அதே போல் வந்து ராகுல் காந்தி அவர்களும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுடைய தேசிய தலைவர் வந்து நேரடியாக வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார். அதே போன்று பார்த்திங்கன்னா வந்து மற்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார். அதே போன்று அண்ணாமலை, அப்பொழுது பிஜேபியுடைய தலைவராக இருந்த தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து இரங்கல் தெரிவித்தார். அதே போன்று பல கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் பெரும்பான்மையான கட்சிகள், இந்த நடிகர் சீமான் அவர்களும் வந்து இரங்கலை தெரிவித்தார். எங்களுடைய நிகழ்வுக்கு வந்தார். அனைத்து தரப்பான மக்களும் வந்து இரங்கலை தெரிவித்தார்கள், வந்தார்கள், போனார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த ஏழை வறுமையில் இருக்கின்ற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக முன்னெடுத்த அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் படத்தை வந்து நிறைய அளவிலே வந்து வெறி கொண்ட ரசிகர்களாக இந்த மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் இருக்கின்ற நேரத்தில் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருக்கின்றார். இந்த மக்கள் தான் எந்த இடத்திலுமே வந்து வடிவேல் கட்சி ஆரம்பித்தால் கூட அங்கே எடுத்து போய் கொடி ஏற்றி விட்டு இந்த மக்கள் தான் வந்து முதன்மை ஆட்களாக இருப்பார்கள். அதே போன்று மற்ற எல்லா இடங்களிலும் வந்து ரசிகர் பட்டாளம் என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்படி போன்ற தாழ்த்தப்பட்ட என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. அதாவது பட்டியலின மக்கள் உள்பட அனைவரும் ரசிகர்களாக இருப்பார்கள். அது என்னவோ தெரியவில்லை, நான் அதை கவனித்து தான் வருகின்றேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் தலித் என்ற அவருக்கு ஒரு அடையாளம் வந்துவிடுமோ என்பதற்காக எது அச்சப்பட்டாரா என்று தெரியவில்லை. அல்லது வந்து அவர் திருமணம் செய்திருப்பது ஒரு பிராமண பெண் என்பதனால் வந்து இவரை இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய எந்த இரங்கலையும் தெரிவித்தீர்கள் என்றால் இது அரசியல் சிக்கலாகிவிடும் என்று யாராவது அறிவுரை கூறினார்களா என்று தெரியவில்லை. இது நாள் வரை அவர் வந்து எந்த விதத்திலும் வந்து அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அமெரிக்காவில் கூட வந்து இது சம்பந்தமாக இந்த படுகொலை பற்றி பேசிக்கொள்கின்றார்கள். ஐநா சபையிலும் பேசியிருக்கின்றார்கள், பாராளுமன்றத்திலும் பேசுகின்றார்கள், சட்டசபையிலும் பேசியிருக்கின்றார்கள். இந்த 7 கோடி 8 கோடி தமிழ் மக்கள் உடைய அந்த ஒரு அன்பை ஈர்த்தவராக இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசாதது எங்களுக்கு மிக வேதனையாகவும் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. அவரை எந்த விதத்திலும் இவரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. ஒருவேளை அவர் எங்களை வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தாலோ அல்லது வந்து இது பற்றி பேசினாலோ அவருடைய செல்வாக்கு ஏதாவது குறையுமோ அல்லது வந்து வேறு யாராவது அவர்களை வந்து கட்டாயப்படுத்தி இதை பேச வேண்டாம் என்று சொன்னார்களா என்று எங்களுக்கு புரியவில்லை. அதுக்கு அவர்தான் விளக்கம் சொல்ல வேண்டும். சார், நிறைவாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து ஒரு சட்டக்கல்லூரி வந்து தொடங்க போகிறதா ஒரு செய்தி வந்தது. ஆல்ரெடி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அது முறைப்படி வந்து அப்ரூவல்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹார்ட் ஸ்டோரி ஆம்ஸ்ட்ராங் லீகல் அகாடமி அப்படின்றது அதோடய பேர். ஸோ அதனால் வந்து அதுக்கான முகாந்திர வேலைகள், அதாவது முன்னேற்பாடுகள் எல்லாம் ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துடுச்சு. இப்போது ஃபைனல் ஒர்க்ஸு வந்து போயிட்டுருக்குது. மிக விரைவில் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் வந்து காலேஜ் வந்து இன்டேக் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. அது நல்லபடி முடிப்போம். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துமையில் பங்கேற்று நன்றி. நன்றிப்பா.